الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். ஜாமியா பத்ரியா எங்களது ஆசிரியர் பெருந்தகையினுடைய மஷ்வராவின் அடிப்படையில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஓஎம் ஹசரத் கிபிலா அவர்களுடைய துஆவி துவக்கம் பெற்றது என்பதை அறிந்து சந்தோஷமடைந்தோம். இந்த நிகழ்வில் பட்டம் வழங்கி ஆசி உரை வழங்கி இருக்கிற எங்களது ஆசிரியர் பெருந்தகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் நன்மை அத்தனையிலும் அவர்களுக்கு பங்கு தருவானாக. கண்ணியத்திற்குரிய மன்பகுல் உலூம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத் கிபிலா அவர்களுக்கும், அவர்களோடு துணை நிற்கிற துணை முதல்வர் எங்களது ஆசிரியர் பெருந்தகை, ரெண்டு உஸ்தாது ஒன்னா ஒரு மேடையில எனக்குள்ள உஸ்தாது உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறதே தமிழ்நாட்டில் இங்கேயா தான் இருக்கும், வேற எங்கேயும் இல்லை. கண்ணியத்திற்குரிய ஹாஜா ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த வளத்தையும் தருவானாக. ஹசரத் அவர்களுக்கும் விழாவினுடைய தலைமை வயசுல முதல்ல தலைமையை தான் சொல்லணும், ஆனாலும் அதை விட உயர்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிற போது அவர்களை சொல்லி துவங்குவதுதான் பொருத்தமானது. தலைமை வகித்திருக்கிற எங்களது அன்புக்குரிய இளவல் அல்ஹாஜ் ஜே.எஸ். ஹக்கீம் சாஹிப் அவர்களுக்கும், அரசு காசியாய் கோவைக்கு வருகை தந்திருக்கிற, தமிழகத்தில் எங்கு வேண்டுமானாலும் காசியாக இருந்து விடலாம், ஆனால் சவாலாக எடுத்து நான் தமிழகத்தினுடைய சலாஹுத்தீன் அய்யூபி ஒரு வலியுல்லா, எதற்கும் மயங்காதவர், அவர்களிடத்திலே கேட்டபோது முழு சென்னைக்கும் ஏறத்தாழ 1200 பள்ளிக்கு ஒரு தப்தர், அந்த சென்னையே கட்டுக்கோப்பாய் வைத்திருந்தார்கள். கோவை மக்கள் இதற்கு இணங்குவார்கள் என்று நினைக்கிறேன். நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு ஒரு தப்தரில் இருக்கிறது என்பதை மட்டும் என் அபிப்பிராயமாய் பதிவு செய்து வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய காசி அப்துல் ரஹீம் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், இதை போல நிறைய உலமா பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அத்தனை உலமா பெருமக்களுக்கும், சமூகத்தினுடைய முன்னோடிகளாய் இங்கு நான் கோவையில் காலடி வைப்பதற்கு உறுதுணையாக இருந்த நாசருத்தீன் ஹாஜியார் அவர்கள் உள்ளிட்ட, இதை போல சுன்னத் ஜமாஅத்தினுடைய பேரவையினுடைய தலைவர் இனாயத்துல்லா ஹாஜியார், அப்துல் ரஹீம் ஹாஜியார் அவர்கள், நாகூர் ஹாஜியார் அவர்கள், இதை போல மன்சூர் ஹாஜியார், எனக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் விடுபடலாம், மன்னிக்க வேண்டும். ஃபைசல் கோவையின் அடையாளம் அவர்கள் வருகை தந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக இந்த மதரசாவை நடத்தி வருகிற அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள், இந்த பத்திரிகையை பார்க்கிற போது பத்ரியா என்று பேர் போட்டதற்கான அர்த்தம் புரிந்தது. 313 பேர் வரணும்ட்டு போட்டு இருக்கிறார். அதனால யார் எண்ணி பாத்திர வேணாம். அன்புக்குரியவர்களே,
அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களுக்கும் அவரோடு துணை நின்று கொண்டிருக்கிற அருமை இளவல்கள் கண்ணியத்திற்குரிய நிசாமுத்தீன் உலூமி, கண்ணியத்திற்குரிய முகமது இலியாஸ் நூரானி, இங்கு பட்டம் பெறுகிற ஆலிமாக்கள், அவர்களை வாழ்த்த வருகின்றிருக்கிற பெற்றோர்கள், உற்றார்கள், உறவுகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக நீண்ட நேரம் பேச மாட்டேன் என்ற உத்தரவோடு உறுதிமொழியோடு உங்களிடத்திலே என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. தாய்மார்கள் பொதுவாகவே விதவிதமாக அழுது பழக்கப்பட்டவர்கள். எதற்கு அழுகிறார்கள் என்றே தெரியாது. நாடகத்தை பார்த்தும் அழுவார்கள், நல்லதற்கும் அழுவார்கள், கெட்டதற்கும் அழுவார்கள். இந்த அழுது பழக்கப்பட்ட இந்த பெண்களை அல்லாஹ்விடத்திலே எப்படி அழுது பெறுவது என்பதை கற்றுக் கொடுக்கிற இடம்தான் மதரசாக்கள், வேறொன்றும் இல்லை. இதுதான் மதரசா. எல்லோரும் உலகத்திலே சிரித்து விளையாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில், சந்தோஷமாக இருக்கிற இந்த வேளையில் அழாமல் இருப்பதற்கு என்ன வழி? அரட்டை அரங்கங்கள் என்று எத்தனை அரங்கங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் ரப்புக்கு பிடித்தமானது அழுகை. இது எத்தனை வகையில் அழுவது, எப்படி அல்லாஹ்வை பெறுவது, இதை கற்றுக் கொடுக்கிற இடம்தான் மதரசா, வேறொன்றும் இல்லை. பெருமானாரும் நபித்தோழர்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இறை வசனத்தை ஓதி ஓதி சஹாபாக்கள் அழுவார்கள். ஒரு நாள் இரண்டு இளைஞர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவை பிடித்துக் கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹுவிடத்தில் நிறுத்துகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பிடித்து கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன விஷயம்னு கேட்டாங்க. இவர் குர்ஆனை தப்பு தப்பா ஓதுறாருன்னாங்க அந்த ரெண்டு இளைஞர்கள். யாரை பார்த்து? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவை பார்த்து குர்ஆனை தவறுதலாக ஓதுகிறார். அப்படி உமர் ரலியல்லாஹு ஒரு பார்வை பார்த்தாங்களாம். பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அழ ஆரம்பித்து விட்டார்கள். அந்த இளைஞர்களை பார்த்து சொன்னார்கள், நான் பெருமானாரோடு தஹஜ்ஜத்தின் வேளையில் நடந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவின் வீடு வந்தது. நான் அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானார் நடந்து கொண்டிருந்தோம். இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதிக்கொண்டிருந்தார்கள். கைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் என்று ஓதினார்கள். பெருமானார் குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே ஓதுகிறார் என்று தேம்பி தேம்பி அழுதார்கள். இவரை பார்த்து தவறாக ஓதியவர் என்று சொல்லுகிறீரே என்று சொல்லி பெருமானார் அழுதார்கள். நானும் அழுகிறேன். மரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இன்ன அதாப ரப்பிக லவாக்கிஅ ஃபமா லஹு மின் தாஃபி என்பதை ஓதினால் அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய அதாப் நாளை மறுமையில், இங்கு யாராவது அடிச்ச தடுத்துடலாம், நாளை மறுமையில் ரப்பினுடைய அதாபு நிகழும். அதை தடுப்பதற்கு உலகத்தில், அதை தடுப்பதற்கு அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நினைத்து அழுது அழுது ஒரு மாத காலம் நோயுற்று போனார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ற வரலாறு சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடம். அதானினுடைய ஆயத்துக்கெல்லாம் வந்துருச்சுன்னா அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மயக்கமுறுகிற வரை அழுவார்கள். குர்ஆனை ஓதி அழுகிற சமூகம் உலகத்தில் இருக்குன்னு சொன்னா ஆலிம் சமூகம், ஆலிமாக்கள் தானே. நரகத்தினுடைய வேதனையின் வசனங்கள் வருகிற போதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அழுகிறப்பே இந்த உம்மத்தை அதாவிலிருந்து பாதுகாத்துக் கொடு. அல்லாஹ் அக்பர். இன்னொரு பக்கம் புகாஉர் ரஹ்மா, உம்மத்தை நினைச்சு அழுகிறது. இன்னைக்கு அதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா உம்மத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. வட்டி இன்னும் இந்த சமூகத்தை விட்டு ஒழியவே இல்லை. சின்ன சின்ன இடங்களில், ஏழைகள் வாழுகிற இடங்களில் வட்டி குவிந்து கிடக்கிறது. நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 7,000 ரூபாய்க்காக அந்த அம்மா வட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லி தன்னை கொடுத்தது. அப்புறம் போன் வந்தாக்கா என் பிள்ளைகளையும் கேட்கிறார், நீங்க எப்படியாவது கொண்டு போய் காப்பாற்றி விடுங்கன்னு.
எவ்வளவு வருத்தமான செய்தி. வட்டியால் இந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதே. இந்த உம்மத்தின் மீது இரக்கம் வேண்டாமா? ரஹ்மத். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட பாசத்தால் அழுத அழுகை. நிறைய சலுகைகளை வாங்கி கொடுத்தார்கள். நிறைய சலுகைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது பெற்றுக் கொடுத்தார்கள். உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் எலாஸ்டிக் பூமி எது தெரியுமா? உலகத்திலேயே ஆக சிறந்த இடம் மீனா. ஏன்னா மீனா என்பது கல்ஹம். அதுங்க ரஃபீகாஜியார் கூட போனா என்ன நல்ல சிறப்பா இருக்கும். அதை கொண்டு போய் காட்டி அதை விவரிக்கிற விதம் அழகாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, மினாவை பத்தி பெருமானார் சொல்லும் போது தாயின் கருவறை என்றார்கள். கருவறை இருக்கா இல்லையா? 50 கிராம் இருக்கும்போது லேசா வளரும். 1 கிலோ ஆகும்போது வளர்ந்து கொடுக்கும், 2 கிலோ ஆகும்போது வளர்ந்து கொடுக்கும், 3 கிலோ வளர்ந்து கொடுக்கும் பிள்ளைக்காக. அதே மாதிரி மீனா பெருமானார் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற போது ஏறத்தாழ 90,000 பேர். இன்றைக்கு 40 லட்சம். அதே மீனா தான். அடுக்குமாடி கட்டிடங்கள் இல்லை. மீனா விரிந்து கொடுக்கிறது. உலகமே முஸ்லிமாகி மீனாவுக்குள் சென்றால் இந்த முனா விரிந்து கொடுக்கும். ஒரு எலாஸ்டிக் பூமி, என்ன கேட்டாலும் கிடைக்கிற பூமி, அரிசிக்கும் அதற்கும் தொடர்புள்ள பூமி, இல்லை என்றே சொல்லப்படாத பூமி. மிருகங்கள், விலங்கினங்கள், பறவைகள் அத்தனையும் அதன் சிறப்பை அறிந்த பூமி. கொஞ்சோன்னு கறி இங்கே கிடைச்சுன்னா, ஒரு எலி செத்து கிடைச்சுன்னா, பூனை செத்து கிடைச்சுன்னா 1000 காக்கைகள், கழுகுகள். அங்க அத்தனை லட்சம் குர்பானிகள். ஒரு பறவை கூட தொடாது மாமிசத்து. இப்படி உலகத்தில் ஒரு அதிசய பூமி. அதை பார்க்கிற நசீபை, அங்கே வளம் வருகிற நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கும். அதை விட சிறப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த மீனா பெருமானார் சஜிதாவில் விழுந்து அழுதார்கள். எந்த நிலையில் பெருமானார் அழுதார்கள்? பெருமானார் மினாவில் அழுகிற போது அவர்களுக்கு 7 பிள்ளைகளில் 6 பிள்ளை இறந்து போன நிலையில் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் மொத்தம் 7 பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளை 3, பொம்பளை பிள்ளை 4. ஆம்பளை பிள்ளை 3 பேர் 3 வயசையும் தொடவில்லை, எல்லாம் மௌத். இப்ராஹிம் ஏறத்தாழ 3 வயது. தயீப் 17 மாசம், தாகிர் 13 மாசம் பார்த்தாயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்க 3 பிள்ளைங்க. உம்மு குல்சும் 28 வயசுல மௌத். ஜைனப் 27 வயசுல மௌத். ருக்கையா 21 வயசுல மௌத். இந்த நிலையில் பெருமானார் சஜிதாவில் அழுகிறார்கள். இருக்கிற புள்ள ஒரே ஒரு புள்ள ஃபாத்திமா. நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? சஜிதாவில விழுந்து இறந்து போன பிள்ளைகளுக்கு ரப்பே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த இடத்தை கொடு கேட்போம். அடுத்து இருக்கிற ஒரு பிள்ளையவாது காப்பாத்தி, அந்த ஒரு புள்ள வேணும், நீ காப்பாற்றி கொடுறப்பே, சந்ததிகளை வளர வைரப்பே, எப்பமா இல்லையா? ஆனால் ஜிப்ராயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதுகை தட்டி, ரசூலே நீங்கள் இறந்து போய் விடுவீர்கள் போல் தெரிகிறது. எவ்வளவு அழுதுருக்கணும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டான். பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவ்வளவு அழுக, என் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும், என் உம்மத்து கலிமா சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் வேண்டும். வேறு எதுவும் வேணாம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்லினா 3ல ஒரு பகுதி. மீண்டும் விழுந்தார்கள், அழுதார்கள். பாதி பேத்துக்கு சொர்க்கம்னா அல்லாஹ் முடியாது. மீண்டும் விழுந்தார்கள், அழுதார்கள். பெருமானார் களிமா சொன்ன அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் ஒன்று, எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். என்னன்னா தவறு செஞ்சாலும் தண்டனையை பெற்று சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள். அப்ப உம்மத்தின் மீது ரஹம் அது மதரசால மட்டும்தான் இருக்கு. மதரசால மட்டும்தான் இருக்கு. சுபுகுக்கு பிறகு, மகரிபுக்கு பிறகு
பெண்கள் மதரசாவாக இருந்தால் அசர நேரத்திலே லுகர நேரத்திலே எதுக்கு அழுகிறாங்க தெரியுமா? அல்லாஹ் என் உம்மத்தை ஒத்துமையாக்கி கொடு. என் உம்மத்து தனக்குன்னு கேட்டதே இல்லை. உம்மத்து இஸ்லாமிய சமூகம் நன்றாக இருக்க வேண்டும். காசாவில் பேசுவதற்கு கூட சக்தி இல்லாமல், உணவுக்கு வழி இல்லாமல் வாடுகிறார்கள். ரப்பே, சமூகம் சமூகம் சமூகம். இந்த ரஹ்மத்தின் அழுகை இங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. உலகம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிற போது இங்கு வந்தால் சமூக அக்கறை தானாக வந்துவிடும். தனியா சொல்லிக் கொடுக்கணும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது ரஹம் இறக்கப்பட்டு எப்படியெல்லாம் அழுதார்கள் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவும்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டா அதுக்கு தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் துபு இலா பாரிக்கும் ஃபக்துல் அன்ஃபுஸக்கும், இவர் அவரை கொல்லணும், அவர் இவரை கொல்லணும், அப்பதான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருத்தர் கொல்லணும். பெருமானார் அழுதார்கள், என் உம்மத்திற்கு இந்த நிலை வந்தால் ரப்பே தாங்க முடியாது. அல்லாஹ் சொன்னா, ஒண்ணு வேணாம், 2 சொட்டு கண்ணீர் போதும், எவ்வளவு பாவம் இருந்தாலும் மன்னித்து விடுகிறேன். எவ்வளவு பாவம், அது தாங்க இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த பிள்ளைகள் அழுகிறார்கள். இந்த உம்மத்து தெரிய வேண்டும், சமூகத்திற்காக அழுகிறார்கள். அல்லாஹு அக்பர். மூன்றாவது, இங்கு புகாஉல் ஹுஸ்ன், எதெல்லாம் கவலை, எந்த கவலை எல்லாம் கூடும், எப்படி கவலைப்பட்ட அழகும். பிள்ளைகள் இறந்து விடலாம் நமக்கு முன்னால். ஏனென்றால் இந்த உலகம் அதிசயமான உலகம். உலகமே அதிசயம். எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடிக்கொண்டே இருக்கிற நாம் மரபணுவாக இருக்கிற போதே ஓட ஆரம்பித்தவர்கள். ஆனா இந்த ஓட்டப்பந்தயம் கொஞ்சம் வித்தியாசமான ஓட்டப்பந்தயம், லாங் ஜம்ப். துன்யாவில் இருந்து ஆகிரத்திற்கு ஜம்ப் பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த லாங் ஜம்பில் குச்சியை பிடிச்சிட்டு தானே ஓடணும். லாங் ஜம்ப் பண்றாரு, துன்யாங்கிற குச்சியை பிடிச்சிட்டு தான் தாண்டணும் ஆகிரத்துக்கு. ஆனா தாண்டும் போது குச்சியை விட்டுட்டு தான் தாண்டணும். யாரு துன்யாவை குச்சியோடு தாண்டினாங்கன்னா உயிருக்கே ஆபத்து வந்துடும். குச்சியை தள்ளிட்டு தாண்டினாத்தான் வெற்றி. துன்யாங்கிறத தள்ளிட்டு அப்படி தாண்டுகிற போது ஓலமிட்டு அழக்கூடாது. கவலை கொள்ளலாம், குழந்தைகள் இறக்கலாம், கவலை கொள்ளலாம். பெருமானார் இப்ராஹிம் இறந்த போது அழுகிறார்கள், என் கண்கள் ததுமான், அல் கல்பு யஹ்சுன், உள்ளமெல்லாம் கவலையாக இருக்கிறது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, ஆனால் ஓலமிட்டு அழக்கூடாது. இந்த கவலை கொள்வதற்கு கூட, கவலை கொண்டு அழுவதற்கு கூட அழகான வழிகளை அமைத்துக் கொடுத்தவர்கள் நபித்தோழர்கள். பெருமானார் அமைத்தார்கள், நபித்தோழர்கள் வழி நடந்தார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு பக்கம் கவலையால் அழுது கொண்டிருக்கிறார்கள். என் தகப்பனார் சொல்ல மாட்டேங்கிறாரு. தென்காசியில் நான் அடிக்கடி சொல்றது, ஒவ்வொரு பட்டமளிப்புல நான் சொல்றேன், தென்காசியில பட்டமளிப்புல நடந்தா கொஞ்சம் வித்தியாசமா நடக்கும். அந்த பெற்றோர்கள் இந்த புள்ள 3 வருஷம் ஓதுறதுனால வீட்டில் என்ன மாற்றம்னு சொல்லணும், வீட்டில் என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லணும். அப்ப ஒருத்தர் வந்தாரு. பொதுவாகவே மதரசாவில் ஓதக்கூடியவங்க சொன்னது மாதிரி இந்த ஏழ்மையானவர்கள் அதிகமாக ஓதுவார்கள். அவர் சொன்னாரு, நான் கைவண்டி இழுக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கும், அதனால நான் 5 நேரம்லாம் தொழுததில்லை, சும்மா போவேன், சில நேரத்தில் சும்மாவும் போயிடும். இந்த நிலையில தான் என் பிள்ளைய நான் ஓத விட்டேன். என் பிள்ளை ஓதிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என் பிள்ளை தஹஜ்ஜத் நேரத்தில் தொழுது விட்டு துவா செய்து கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து நான் சிறுநீர் கழிக்க சென்றேன். சிறுநீர் கழித்து விட்டு என் பிள்ளை என்ன செய்துன்னு பார்த்தா அழுதுட்டு இருந்துச்சு கையேந்தி. அல்லாஹ் என் தகப்பனை தொழுகையாளியாக்கு, என் தகப்பனை தொழுகையாளியாக்கு, நரகத்திலிருந்து என் தகப்பனுக்கு விடுதலையை கொடு. கஷ்டமான வேலையை செய்கிறார் ரப்பே, அவர் வேலையை எளிதாக்கி கொடு. என் பிள்ளை அழுது கேட்டுச்சு, அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு தஹஜ்ஜத் தொழுகை தப்பவில்லை. இந்த கவலை உருவாக்க புகாஉல் ஹுஸ்ன்,
சமுதாயத்தை உருவாக்கும். அவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொழுகையாளி. இதை கற்றுக் கொடுக்கிற இடம் எந்த இடம்? அல்லாஹு அக்பர். பெருமானாரின் மீது காதலால் அழுகிற அழுகை உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? எல்லாம் மியூசிக் சாதனங்களை வச்சு அடித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் இங்கு மட்டும்தான் ரபியுல் அவள் வந்துருச்சு. 2 கோடி செலவாத், 4 கோடி செலவாத், 7 கோடி செலவாத். அதுக்கும் தமிழகத்தில் அதிகம் பெண்கள் தான் ஓதுகிறார்கள். ரசூலுடைய இழப்பை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்ள முடிந்தது? அவ்வளவு நெஞ்சுரம் கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியவில்லை. ஷவுக் ரசூலுல்லாஹ் வஃபாத்தா இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னாக்கா கொன்றுவேன். ரசூலுடைய ரூஹ் மிஅராஜுக்கு போயிருக்கு, வந்துடும். அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். உலகத்தில் இதுக்கு முன்னாடி நபிமார்கள் தோன்றி இருக்கிறார்கள், அத்தனை பேர்களும் வஃபாத்தாக இருக்கிறார்கள், ரசூலும் வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் அபூபக்கரை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? பெருமானார் ஜும்மா எப்பொழுதுமே உட்கார்ந்து பேசினதில்லை, ஒரு மரக்கட்டையில சாஞ்சுக்கிட்டு தான் பெருமானார் ஜும்மா உரை நிகழ்த்துவார்கள். மரக்கட்டையில ஒரு பெண்மணி, ரசூலை உங்களுக்கு வயதாகிவிட்டது, ஒரு மெம்பர் செய்து தருகிறேன் என்று செய்து கொடுத்த போது பெருமானார் அந்த மெம்பரில் அமர்ந்தார்களே, அப்பொழுது சாய்ந்த மரக்கட்டை அழுதது தெரியுமா? பெருமானார் கீழிறங்கி வந்து ஆறுதல் படுத்தினார்களே. அல்லாதே நான் என்ன தூரமாக போய்விட்டேன், உன்னோடு தானே இருக்கிறேன், ஆறுதல் படுத்தினார்களே. முரடியலா சொன்னார்கள், ஒரு உயிர் இல்லாத மரக்கட்டை பெருமானாரின் பிரிவை தாங்க முடியவில்லை என்று அழுதது. ஆறறிவு படைத்த இந்த உமர் எப்படி அழாமல் இருக்க முடியும்? ரசூலின் பிரிவை எப்படி தாங்க முடியும்? இந்த ஷவுக், யார் பெருமானாரை காண வேண்டும் என்று அழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இங்கு ரசூலை காணுகிற பாக்கியமும் மறு உலகத்தில் ரசூலோடு இருக்கிற பாக்கியமும் கிடைக்கும். இந்த ஷவுக் இல்லாம கிடைக்காது. அது சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடம் இந்த இடம் மதரசாக்கள். உலகமே ஆனந்த கூத்தாடுகிற போது ஷவுக், பிலால் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு ஷவுக். எப்ப பாங்க சொன்னாலும் யாரும் வாட்ச பார்க்க தேவையில்லை, 1:30 மணிக்கு தாண்டு நின்றோம், வண்டி தானா நிற்கும், நீங்க கொலைப்படவே தேவையில்லை. அன்புக்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா ரசூல்ல வஃபாத்தான செய்தி கிடைச்ச உடனே ஷாமுக்கு போயிட்டாங்க, மதீனால இருக்க முடியாதுன்ட்டாங்க. அல்லாஹு அக்பர். 6 மாசம் ரசூலுல்லாஹ் கனவிலே தோன்றி, என்ன பிலால் என்னை மறந்து போனாயான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். என்ன பிலால் என்னை மறந்து போயிட்டியா? மனைவியிடத்திலே சொல்லவில்லை, மக்களிடத்திலே சொல்லவில்லை, வாகனத்தை தயார் செய்கிறார்கள். மதீனா வந்தாச்சு, பாங்கின் நேரம். அல்லாஹு அக்பர். பிலாலை பார்த்தால் யாருக்கு பாங்கு சொல்ல மனம் வரும்? யாருக்கு மனம் வரும்? எந்த மோதினாரும் அங்க இருக்கிற யாரும் பாங்கு சொல்லல. யாமி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு வருகிறார்கள். யாமி அத்தி சிச்சா நீங்க பாங்கு சொல்லணும். பெருமானாருக்கு மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் ஒப்பாக இருக்கக்கூடிய 2 பேர்களை வந்து சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்கிறார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் என்று சொல்லுகிற போது ரசூலை பார்த்து சொன்ன பிலாலுக்கு இப்பொழுது பிலால் ரலியல்லாஹுவுக்கு பார்ப்பதற்கு ரசூல் இல்லை. ஆனால் மதீனத்து வீதி எல்லாம் பேசுகிறார்கள். அம்மா, ஒரு சின்ன பிள்ளை கேட்டுச்சா, அம்மா போன பிலால் திரும்பி வந்துட்டாங்க, போன ரசூல் எப்பொழுது அம்மா திரும்பி வருவாங்க? மதீனாவே அழுதலே. எதனால்? ஷவுக், ரசூலை காணும் ஆசை. அந்த அழுகை உலகத்தில் வேறு எங்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று நினைக்கிறீர்கள்?
மதரசாக்களை தவிர வேறு எங்கும் இல்லை. புகா உன் நதாமா இங்குதான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. புகா உன் நதாமா, செய்த பாவங்களை சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அழுதல். மதரசால பாடம் தௌபா. ஷாவானா, இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் மாதிரி அன்னைக்கு ஷாவானா அந்த பெண்மணி, அந்த பெண்மணியின் இசை கச்சேரி இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. ஷாவானா வீட்டுக்கு பக்கத்துல சாலிகை முர்ரி குடி வர்றாங்க. திக்ரு செய்யக்கூடிய ஆன்மீகவாதி சாலிகை முர்ரி. அவர்கிட்ட ஒரு பழக்கம், திக்ரு செய்ய ஆரம்பிச்சா யார் உள்ள போனாலும் தன்னை மறந்து விடுவார்கள். இந்த தாக்கிரியன்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஏன்னா அல்லாஹ் என்ற வார்த்தைக்குள் அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. நம்ம அல்லாவை பட்டு மட்டும் யோசிச்சா பல நாள் தூக்கம் வராது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அல்லாங்கிற பேரை வேற யாருக்காவது வச்சிருக்கானா? உலகத்திலே இத்தனை 1000 கோடி பேர்கள் வந்து விட்டோம். அவன் பெயரை யாருக்கும் வைக்காமல் பாதுகாத்தவன் அல்லாஹ். யாருக்கு வைக்கல, வைக்காம பாதுகாத்திருக்கிறான். அதை சொல்வதால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? பில்கிஸ் அம்மாவுடைய சிம்மாசனம் எங்க இருக்குது? 2000 மைல்களுக்கு அப்பாடு இருக்கிற சிம்மாசனத்தை யார் கொண்டு வர முடியும்? பலம் வாய்ந்த ஜின் சொன்னது 6 மணி நேரம். ஆனா அங்க இருக்கிற ஒரு சூஃபி சொன்னாரு, ஆசிஃப் இப்னு பர்கயா, கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வருகிறேன் என்றார். கண் சிமிட்டும் போது அந்த அம்மா உள்ள வர்றதுக்குள்ளாட்டி சிம்மாசனம் நிற்கிது. அவர் என்ன சொன்னார்? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், உள்ளத்திலிருந்து அல்லாஹ் என்றார். பூமியை சுருட்டி அல்லாஹ் நிறுத்தினார். அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைகள் அதிகம் சொல்லி தௌபா செய்யப்படுகிற இடம் மதரசாக்கள். நீங்க உங்க பிள்ளைகள் இங்க என்ன செய்யறாங்க என்று நினைக்கலாம். எத்தனை 1000 முறை ஒரு நாளைக்கு அல்லாஹ் சொல்லி இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். ஷவானா பக்கத்துல என்னமோ ஒரு சத்தம் கேட்குது. நம்ம தானே கவி பாடுவோம், இங்க சத்தம் கேட்குதுன்னு பணி பண்ணி அனுப்புனாங்க. ஒரு ஆள் போயிடுச்சு, 2 ஆள் போயிடுச்சு, வரவே இல்லை. போன ஆள் திரும்ப வரல. கடைசியில ஷாவானாவே உள்ள போனாங்க. தன்னை மறந்தார்கள். அந்த திக்ர் மஜ்லிஸுக்குள்ளே வந்தவர்கள் தன்னை மறந்தார்கள். எல்லாம் போனதுக்கு பின்னாடி சாலிகை முர்ரிட்ட போய் சொன்னாங்களாம், நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பான. சாலிகை முர்ரி சொன்னாங்களாம், 2 சொட்டு கண்ணீரை வடித்து அல்லாட்ட கேட்டா மன்னிப்பான். சொன்னதோடு மட்டும் இல்லாம இப்படி சொன்னாங்களாம், ஷாவானாவே தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப ஷாவானா அழுகிறாங்க, அந்த ஷாவானா நான் வந்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? தௌபா. இம்ராத்தி ஆமிதியா செய்த தௌபா, மாயிஸ் இப்னு மாலிக் செய்த தௌபாக்கள் அல்லாஹ் அங்கீகரித்த விதம். ஜாதான் பெரிய ஷைத்தானா இருந்தவர் வலிமார்களின் தலைவராக மாறினாரே ஜாதான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர் படிச்சுட்டு இருக்கும்போது சும்மா போவாங்க, இடையில போய் என்ன அழகான குரல், என்ன அழகான குரல், இந்த குரல்ல குர்ஆன் ஓதுனா எவ்வளவு நல்லா இருக்கும். இறங்கி வருவாரு, நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? 2 சொட்டு கண்ணீர் தௌபா செய்தால் மன்னிப்பான். அழுதார். இன்றைக்கு வலிமார்களின் வரிசையில் ஜாதான். இந்த பாடம் இங்குதான் பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. நதாமா, கைசேதப்பட்டு அல்லாஹ் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை செஞ்சுட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் நெஞ்ச பாவமா நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஒரு பக்கம் கீபத் புறம், ஒரு பக்கம் கோல் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் பொய் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் இஸ்திஹ்ஸா கிண்டல், அத்தனை பாவங்களும் நம்முடைய இல்லங்களில் நடக்கிறது. அதற்கு என்றைக்காவது தௌபா செய்தோமா? கவலைப்பட்டோமா? அழுதோமா? அழுது ஒவ்வொரு நாளும் துஆ கேட்கிற இடம் மதரசா. அல்லாஹ் அக்பர். குஷு, பயத்தால் அழுத அழுகை, வேதனையால் அழுத அழுகை, இப்படி வரிசையா போடலாம். கடைசியா புகாஉல் ஃபரஹ், சந்தோஷத்திற்கும் அழச் சொல்லி கொடுத்த மார்க்கம் இந்த மார்க்கம். சந்தோஷம் வந்துருச்சுன்னு நீ ஆட்டம் பாட்டம் போடாத, சந்தோஷம் வந்துருச்சுன்னு துடிக்காதே, சந்தோஷத்திற்கும் அழு. ஃபத்ஹ் மக்கா, மக்காவின் வெற்றி. உலகத்திலே எந்த மன்னனுக்கும் எந்த தலைவனுக்கும் இனிமேல் வருகிற மன்னர்கள் தலைவர்கள் யாருக்கும் கிடைக்காத வெற்றி. என்ன வெற்றி தெரியுமா? உங்களை வெளியாக்கிட்டான். 8 வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் ரசூலே, உங்களை யார் இங்கு இருக்கக்கூடாது என்று சொன்னார்களோ, உங்கள் காலத்தில் மட்டுமல்ல, சஹாபாக்கள் காலத்தில் மட்டுமல்ல,
உலக அழிவு நாள் வரை உள்ளே வரக்கூடாது, மக்காவுக்குள்ள வரக்கூடாது, முஷ்ரிக்கீன்கள் உள்ளே வரக்கூடாது, இதுதான் என் தீர்ப்பு என்று ரப்புல் ஆலமீன் சொன்னானே. இவ்வளவு பெரிய வெற்றியை உலகத்தில் எந்த தலைவரும் பார்த்ததில்லை. அப்படி மக்காவுக்குள்ள வரும்போது இவ்வளவு பெரிய வெற்றி செய்தியை சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டு வந்தார்கள். அழுதாங்க. நாம சின்ன வெற்றி கிடைச்ச பெரிய பார்ட்டி வச்சிடறோமே இல்லையா, பெரும் பார்ட்டிகள். பெருமானார் சந்தோஷத்திலும் அழுகை. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ள முடியாத இடம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் போர்க்கள பூமி. உமர் ரலியல்லாஹு தஆலா வெற்றி வாகை சூடுகிறார்கள். 15 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு அமீனு ஹாதிஹில் உம்மா அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா போய் நிற்கிறார்கள். போரே இல்லாமல் உமர் ரலியல்லாஹுவை பார்த்து வெற்றி கிடைத்ததே. உமர் ரலியல்லாஹு தஆலா சிரித்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? வரலாறுகளை புரட்டுங்கள். தேம்பி தேம்பி அழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இந்த உமரிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஹிஜ்ரத் பெருமானார் அனுமதி கொடுத்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வர்றேன், எப்போ வர்றேன் ஏது எதுவுமே சொல்லலை. அலிரலி அவர்களே நம்ம 2 பேரும் வீட்டில் தங்கியிருப்போம். தங்கியிருக்கிறாங்க. இரவு நேரம் பெருமானாரை கொள்வதற்கு இளைஞர்கள் அம்பும் கம்புமாய் வில்லும் வேடுமாய் 100 பேர்கள். அல்லாட்ட உத்தரவு வந்துருச்சு. பெருமானார் கையில மண் எடுத்தாங்க. ஐதீகம் சத்த அற்புதமான வசனம். தூக்கி ஊதுனாங்க, வீசினாங்க. விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். எல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கிறான் கொள்றதுக்கு. விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கதவை அபூபக்கர் ரலியல்லாஹு கதவை தொடுகிற போது கதவு திறக்கிறது. பக்கத்துல நிக்கிறாங்க. என்ன அபூபக்கர் தூங்கலையா? ராத்திரி தஹஜ்ஜத் நேரத்துல போறாங்க, தூங்கலையா? இரவு வருகிறேன் என்று சொன்னீர்கள், எந்த நேரத்திலே வருகிறேன் என்று சொல்லவில்லையே. பெருமானாரை கட்டி பிடித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகிறார்கள். என்ன காரணம் அபூபக்கர் என்று கேட்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், சந்தோஷத்தில் அழுகிறேன். உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் தான் எடுத்திருக்கிறான். வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ். ஆனால் என்னிடத்திலே அல்லாஹ் உங்களை ஒப்படைத்திருக்கிறானே, இந்த ஹிஜ்ரத்தில் என்னை தோழராக்கி இருக்கிறானே என்பதை நினைத்து நான் சந்தோஷத்தில் அழுகிறேன். ஆனந்தத்திலும் அழ வேண்டும். இதுதான் ஈருலக வெற்றிக்கு காரணம் என்று சொல்லிக் கொடுக்கிற இந்த மதரசா இன்றைக்கு இதுவும் அழுது கொண்டுதான் இருக்கிறது. இடமில்லையே என்று அழுகிறது. அவ்வளவுதான், இடமில்லையே என்று அழுகிறது. இவ்வளவு பேர் இருக்கிறோம். அதிசயமா இருக்கு. வெறும் 25 லட்சம் ரூபாய்க்கு இடம், இங்க 25 கோடி கொடுப்பதற்கும் இருக்கிறார்கள். எதுக்கோ கொண்டு போய் டொனேஷனுக்கு, வெறும் எம்பிபிஎஸ்ல டொனேஷனுக்கு மட்டும் நான் பேர் சொல்லலை. இந்த வருஷம் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தே 2 கோடி துனியா. நான் வேணாம்லாம் சொல்லலை. இது ஒரு அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று தருகிற, ரப்பின் மீது காதலை உருவாக்குகிற இந்த பிள்ளைகளும் ஏங்கி அழுகிறார்கள். போன வருஷம் அல்லது இன்னைக்கும் சொல்லியிருக்கிறாரு. அதிசயமா இருக்கிறது. கோவை தானா எல்லோரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த கோவையில் ஒரே ஒருத்தர் நினைச்சா கொடுத்துட முடியும். அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் வருகிற போது அது கட்டிடமாக மிளிர வேண்டும் என்று உங்களிடத்துல எல்லாம் யார்கிட்டையும் கேட்கல, கொடுக்கிறவன் அல்லாஹ் ரப்பிடத்திலே சொல்லி, ரப்பே உள்ளங்களை மாட்டிக்கொடு, சிறந்த இடத்தை கொடு, உன்னை போற்றுகிற இடத்தை கொடு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.